டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எழுதவிருக்கும் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிகே சம்பந்தமான வினாக்களுக்கு இப்பொழுது விடையளிக்க இருக்கிறேன். வினா எண் 1481. எண் தொடரை நிறைவு செய்யும். அதாவது 2, 15, 41, 80. அடுத்த எண் என்ன வரும் என்பதுதான் என்னுடைய வினா. அதுதான் எண் தொடரை நிறைவு செய்யும். அது அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடின்னு அர்த்தம். இப்போ 15 2 போச்சுன்னா 13, 41 15 போச்சுன்னா 15 வச்சுன்னா 6, 3 வச்சுன்னா 2. அடுத்து 80ல் 41 கழிங்க, 11 வச்சுன்னா 9, 7ல் 4 போச்சுன்னா 3. அடுத்த எண் என்ன வரும்? இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நம்பர் 13 வாய்ப்பாட்டில் இருக்குது. 13 26, 26 13 39. அடுத்து 39 13 கூட்டினா என்ன வரும்? 39ஓட 13 கூட்டினா 9 3 12 2, மிச்சம் 1 1 2 3 5 52. அதாவது 2ஐயும் 13ஐயும் கூட்டினா 15 வருது. 2ஐயும் 15ஐயும் கூட்டினா 15. 15 26 கூட்டினா 41. 15 26 கூட்டினா 41. 80ஐயும் 39 கூட்டினா எவ்வளவு? 52. அப்போனா இப்போ 80ஐயும் 52 கூட்டுங்க, என்ன வரும்? 2 0 2 2 8 5 13 132. இதுதான் அடுத்த நம்பர், அடுத்த எண் 132. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி 132 தான் கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி நம்பர்களை அடுத்த என்ன கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து 1482வது வினா. 1482வது வினா ஆங்கில எழுத்துக்களில் இருந்து வரிசைப்படி ஒவ்வொரு எழுத்தும் A to Z வரைக்கும் 1லேருந்து 26 ஆங்கில எழுத்துக்கு மொத்தம் 26. அந்த வரிசையாக 1லேருந்து 26 வரைக்கும் நம்பரை போட்டுக்கிட்டு அந்த ரஃபை வச்சுங்க. அதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி கணக்குகள் போட முடியும். ஆனால் இது கரெக்டாக இந்த மாதிரி மாடலில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவும் எப்படின்னு பாருங்கள். இப்போ ஜெட்டு 52 கொடுத்துருக்கான். அதாவது ஜெட்டு கடைசி எழுத்து 26. 26 டபுள் பண்ணுங்கள். டபுள் பண்ணால் 26 26 52. அதே மாதிரி தான் ஆக்டுங்கிறது ஏங்கிறது 1, சிங்கிறது 3வது லெட்டர், டீங்கிறது 20வது லெட்டர். கூட்டினாக்க 24. 24 டபுள் பண்ணால் எவ்வளவு? 48. அதுதான் ஆக்டுங்கிறது 48. அப்போனா உங்களுக்கு பிஏடி என்கிறது கண்டுபிடிக்கணும். பிஏடி பின்னா ஏ 1, பி 2, 2 ப்ளஸ் ஏ 1, டி 20. கூட்டினா 23. 23 டபுள் பண்ணால் 46. 23 23 46. 46 தான் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் டி 46 இஸ் கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி தான் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக A to Z அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் உங்களுக்கு எண்களை வரிசைப்படுத்தி நம்பர் போட்டு இந்த மாதிரி கணக்கை நீங்கள் செய்யலாம். ஜிகே சம்பந்தமான கொஸ்டின் வரும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்து 1483வது வினா. எண் தொடரை நிறைவு செய்யும். ஆயிரத்தி 483 எண் தொடரை நிறைவு செய்யும். 2 3 2 3 8 63. அடுத்த எண் என்ன வரும்? அதான் கேள்வி. ஓகே, இப்போ இந்த நம்பர் பாருங்கள். இது எப்படி வருது அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சா அடுத்த எண் வரும். இப்போ 2 2 4, 4 1 போச்சுன்னா 22,
2 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 2 4, 4 1 வச்சுன்னா 3. அதே மாதிரி தான். அடுத்து இதை 3 3 9, 9ல் 1 வச்சுன்னா 8. அதே மாதிரி தான் இது. 8 ஸ்கொயர் பண்ணி 8 வட்டம் 64, 64 1 போச்சுன்னா 63. அதே மாதிரி தான் இப்போ என்ன செய்யணும், 63க்கு அடுத்த ஒரு என்ன, இதை 63 ஸ்கொயர் பண்ணி -1 போட்டால் உங்களுக்கு விடை கிடச்சிரும். 63 எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கணும். 63 ஸ்கொயர் பண்ணுறது வேணும் இல்லைங்க. 6 6 36 போட்டுங்க. 6 6 36, 3 9, டபுள் டிஜிட் வர மாதிரி 3 9 போட்டுங்க. இப்போ 6 3 2 பெருங்க, 6 3 18, அல்லது 2 6, 6 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் என்ன ஆகும், 2 6 6 6 36, அல்லது 6 3 18 18 36 ஒரு டிஜிட் முன்னாடி எழுதணும். இது ஷார்ட்கட் மெத்தட். ஸ்கொயர் பண்ணுறது ஷார்ட்கட் மெத்தட் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை தேடி பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ இதை கூட்டுங்க. 9 6 6 9 3, 3969. இதில் ஒன்றை கழிச்சா என்ன வரும், ஒன்றை கழிச்சா 3968. 3968 இதுதான் ஆன்சர். 3968. 3968 ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. 3968. அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஒன்றை கழிச்சா அடுத்த எண் வருகிறது. இந்த மாதிரி நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி வேகமாக போட முடியும். அடுத்தது இது அதே மாதிரி தாங்க. 1484 எண் தொடரை நிறைவு செய்யும். நம்பர் எழுக்கிறேன். 95 115.5 138. அடுத்த எண் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது 189. இப்போ பாருங்கள், இந்த 115 2வது முதல் நம்பர் கழிங்க. 0.5 இதிலிருந்து இதை கழிக்கிறோம். அப்புறம் இதிலிருந்து இதை கழித்து இங்கே போடுறோம். 5 0.5 கடைசியில் போட்டுக்கலாம். ஏன்னா 115.5 95.7 வரும். ஏன்னா 95.7 அடிக்கும்போது 0.5 அப்படி கடைசியில் போட்டுக்கலாம். 5 5 வச்சுனா 0, 11 9 வச்சுனா 2. 115.5ல் 95 கழிச்சா 20.5. அடுத்த அதே மாதிரி 138லேருந்து 115.5 கழிங்க. இங்கே 138.0 வந்துடும். அதாவது உங்களுக்கு இப்படி போட்டு காமிக்கிறேன். 138.0 அதுலேருந்து 115.5 கழிக்கணும். 10ல் 5 0 5 போகுது. நான் கடை வாங்குகிறேன். 10ல் 5 போச்சுன்னா 5. இங்கே 7 5 வச்சு 2. இங்கே 3 1 வச்சு 2. 22.5. 138ல் 115.5 கழிச்சா 22.5. அடுத்த எண் எப்படி வரும்னு பாருங்கள். அப்புறம் அதாவது 20.5 22.5 எவ்வளோ கூடுது, 2 கூடுது. 20ஓட 2 கூட்டுங்க. 20.5ஓட 2 கூட்டினா 22.5. அப்புறம் அடுத்த எண் இதிலேருந்து, அதாவது 95 20.5 கூட்டினா 115.5. 115.5 22.5 கூட்டினா இது, அதாவது இதுலேருந்து இது கழிச்சா இது வருது. இதையும் கூட்டினா இது வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதிசயம் இல்லைங்க இதில். அப்போனா இங்கே 2 2 கூட்டிகிட்டே போகுது. அப்புறம் இதையும் இங்கே 22.5க்கு அப்புறம் 2 கூட்டினா 24.5. இந்த 138 24.5 கூட்டினா இந்த எண் வரும். 24.5க்கு அப்புறம்
26.5. இங்கே வர என்னோட 26.5 கூட 183 வரும். இப்போ எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ இந்த எண் கிடைக்கணும். 138 24.5 கூட்டில் இந்த எண் வரும். 138 24.5 .5 அப்படியே போட்டுக்கலாம். 8 4 12க்கு 2 மிச்சம் 1 2 3 3 6 1 அப்படியே போட்டுக்கலாம். 162.5. அப்புறம் இந்த டேஸில் உள்ளது என்னது? 162.5. அடுத்து 162.5 26.5 கூட்டினா இது வரும். 5 10க்கு சைவன் அர்த்தம். மிச்சம் 1 6 7 7 2 9 2 6 8 இந்த 1 அப்படியே வந்துடும். 159 வந்துருச்சுங்களா? அப்புறம் இந்த டேஸில் உள்ள எண் என்னது? 162.5. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். 162.5 ஆப்ஷன் பியில் இருக்குது. 162.5 இதுதான் சரியான விடை. இந்த மாதிரி எண் தொடரை நிறைவு செய்யும் அப்படிங்கிற கணக்கை இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகி ப்ராக்டிஸ் செய்து கொள்ளுங்கள். 1485 வினா. 1 3 7 15 27 63 127 தொடரில் தவறான எண்ணை கண்டறியவும். இது வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி பார்க்குறது? நம்ம எப்பயும் போல் வரிசையாக அடுத்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிற அந்த மெத்தடை போட வேண்டியதான். வேறு ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. இப்போ ஒரு இடம் நம்பர் எழுதிக்கிறேன். 1 3 7 15 27 63 127 இந்த தொடரில் தவறான எண் ஏதோ ஒன்று இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதை கழிங்க. 2வது முதல் கழிச்சா என்னது? 3 3 வச்சா 2. அடுத்து 7ல் 3 வச்சுனா 4. அடுத்து 15 7 வச்சுனா 8. மூணு 1 3 7 சரி, இதோடு நிப்பாட்டிக்கிறோம். ஏன்னா எது தவறு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இது தப்பாக இருந்தாக்க இந்த மெத்தடு வராது. இப்போ பாருங்கள், 27ல் 15 வச்சு என்னது? 7 2 2 12 வருது. ஆனால் இங்கே 2 2 4 2 8 2 16 இங்கே 14 எவ்வளோ வருது? 12 வரதுனால இது தப்பாக இருக்கலாம். ஏன்னா 15 2 27 தப்பாக இருக்கலாம். ஏன்னா 2ஆல் கூட்டிகிட்டே பெருக்கிட்டே போகிறோம். நம்ம சரியான மெத்தடை போடுவோம். அதாவது 2ஆல் 2 எவ்வளோ வரும்? அதாவது 2ஆல் பெருக்கிட்டு ஒரு நம்பர் 2ஆல் பெருங்க. 2 2 4 4 2 8 சும்மா இப்படி நம்ம போட்டுக்கிடுவோம். 27 கழிச்சனா வருது. அப்புறம் 63லேருந்து 26 கழிச்சனா வரும். அப்புறம் 127லேருந்து 61 கழிச்சா என்ன வருங்கிறது பார்க்கலாம். ஆனால் இந்த மெத்தடு தான். 2 2 பெருங்க. 2 4 4 2 8 2 16 16 32 32 2ஆல் பெருக்குனா 64. இந்த மெத்தடில் இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு ஃபஸ்ட் பார்ப்போம். எது வரைக்கும் ஆகுது எது வரைக்கும் ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நம்ம விடையை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நீங்கள் சரியாக இப்போ கவனிக்கணும். பாருங்கள், 2ஆவது முதல் நம்பரை கழித்து போட்டிருக்கோம். இதெல்லாமே ஒரு நம்பரு 2 2ஆல் பெருக்கி போய்கிட்டு இருக்கு. 2 2 4 4 2 8 8 2 16 12 32 32 2ஆல் பெருக்கு 64 போயிட்டே இருக்குது. பாருங்கள், 1 2 கூட்டினா 3 வருது. ஓகே, 3 4 கூட்டுங்க 7 7 8 15 15 16 இங்கே 31 வரணும். ஆனால் இங்கே 27 இருக்கிறது. 15 16 இந்த 27 என்ன செய்யணும்? 31 வரணும். அப்புறம் இந்த 31 இங்கே 31 இருக்கணும். இங்கே கரெக்டாக நம்பர் 31 32 கூட்டினா 63 சரியாக இங்கே வருதுங்களா?
அடுத்து 63 64 கூட்டினா கடைசியில் 4 3 7 6 6 12 127 வருதா? அப்போனா இது எல்லாமே சரி. 27 தான் தவறான எண். அப்புறம் 27க்கு பதிலாக 31 வரணும். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன, கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, தவறான எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது. அப்போனா தவறான எண் 27. இந்த மாதிரி நீங்கள் சரி செய்ய வேண்டும். 27 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இதுதான் தவறான எண். தவறான எண் 27. இதுதான் சரியான விடை. அடுத்து 1486. இதே மாதிரி தான் 1 3 10 21 64 129 256 778 தொடரில் தவறான எண்ணை கண்டறியவும்னு கேட்டிருக்கு. நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக வைத்து கொள்ளுங்கள். 1486 வந்து ஹோம்ஒர்க். ஆக இந்த 1486 இந்த ஹோம்ஒர்க்கு செய்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஓகே, அடுத்து 1487 வினா. பேனா என்பது மேஜை. பேனா என்பது மேஜை. மேஜை என்பது மின்விசிறி. மேஜை என்பது மின்விசிறி. மின்விசிறி என்பது நாற்காலி. நாற்காலி என்பது கூரை. நாற்காலி என்பது கூரை என்றால் ஒருவர் பின்வருவனவற்றில் எதில் அமர்கிறார்? நாற்காலி என்பது கூரை என்றால் ஒருவர் பின்வருவனவற்றில் எதில் அமர்கிறார்? நாற்காலி என்பது கூரைன்னு கொடுத்ததுனால அவர் எதில் அமர்வார் அப்படின்னா கூரை. கூரையின் மீது அமர்வார். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே நண்பர்களே, இத்துடன் இந்த ஜிகே சம்பந்தமான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A வினாக்களை முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துக்கிட்டு தான் இருக்கிறது. நினைவில் வைத்து சரியான முறையில் முயற்சி செய்து பயிற்சி செய்து வருகிற தேர்வில் வெற்றி பெற அனைவரையும் வாழ்த்தும் மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.